அல்லேலூயா. கூடி வந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் ஆமென் வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கோ எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளே கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். ஆமென். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம். கடந்த 2 வாரமா என்ன ஆசீர்வாதம் பார்த்தோம்? நாம அதுக்கு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம் என்ன? பூமிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் விசுவாசமா இருக்கணும், 2வது கீழ்ப்படியணும், கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல கொடுக்க வேண்டும். அதுக்கடுத்து பார்த்தோம் என்ன ஆசீர்வாதத்தை பார்த்தோம்? சரீரக்குரிய ஆசீர்வாதத்தை பார்த்தோம். இந்த சரீரக்குரிய ஆசீர்வாதத்துக்கு பாவத்தினாலும் விசேஷ வியாதிகளை வராமல் இருக்கிற என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த 3வது வார்த்தை, இந்த நாள் வார்த்தை ஆவிக்குரிய ஆசீர்வாதம். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரால் ஆசீர்வாதம் 3 ஆசீர்வாதம். ஒன்னு பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஒன்னு சரீரக்குரிய ஆசீர்வாதம், 3வது இந்த நாளிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் வீடு, காரு, பங்களா, தோப்பு, துறவு எல்லாம் என்ன பண்ணலாம்? கண்களை பார்க்க முடியும். சரீரக்குரிய ஆசீர்வாதம் அவன் வியாதியா இருந்தான், நோயா இருந்தானா அவன் குணமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அவனை கண்களை பார்க்க முடியும். வியாதியோடு இருந்தானே, இப்ப என்ன பண்றாங்க? சுகமா இருக்கிற என்று நம்ம கண்களுக்கு பார்க்க முடியும். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கண்களை பார்க்க முடியாது. இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கண்களை பார்க்க முடியாது. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சரீரக்குரிய ஆசீர்வாதத்தையும் பணம் கொடுத்து வாங்கலாம். 3 ஏக்கரா தோப்பு இருக்குது, பணம் கொடுத்து வாங்கலாமா? வாங்கிடலாம். 10 சென்ட் இடம் இருக்குது, ஒரு 20 லட்சம் ரூபாய் பணம் போட்டு வீடு கட்டிடலாமா? வாங்கிடலாம். அப்ப பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து வாங்கிடலாம். சரீரக்குரிய ஆசீர்வாதம் பைபாஸ் பண்ணணும், பணம் கட்டணும், பணம் கட்டி ஆபரேஷன் செய்து கொள்ளலாம், ஒருவேளை அசுகமாகும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை கோடான கோடி கோடி பணத்தை கொண்டு கொட்டினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பணத்தினால வாங்க முடியாது. ஆமென். அது விலையேற பெற்றது, அது கிருபை உள்ளது. இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை, சரீரக்குரிய ஆசீர்வாதத்தை ஈஸியாக பெற்றுக் கொள்ளலாம். எதை கொடுத்தாலும் வாங்கிடலாம், எது அடமானம் வச்சாலும் அது வாங்கி கொள்ளலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எதை வச்சாலும் வாங்க முடியாது. அப்ப அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்ன உள்ள இருக்கிறது? ஆமென். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னென்ன இருக்கிறது? ஒன்று, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அதிகாரம் இருக்கிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள அதிகாரம் இருக்கு. 2வது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ஆவின் வாரம் இருக்குது. சொல்லுங்க, ஒன்னு என்ன? அதிகாரம் இருக்கிறது, இன்னொன்று ஆவிக்குரிய வாரம் இருக்கிறது. ஆமா, 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இல்ல 10:8 படிங்க, படிங்க. பாருங்க, கர்த்தர் கொடுத்துக்கிறாரு.
கர்த்தர் கொடுத்துக்கிறாரு, அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல முதல்ல அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, மறுபடி படிங்களே, நல்ல வசனம். பாருங்க, கர்த்தர் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் இன்னும் சற்றே அதிகமாய் மேன்மை பாராட்டினாலும் நான் வெட்கப்படுவதில்லை. இதுதாங்க முக்கியம். நம்ம மேன்மை பாராட்டினா பெரிய 2 கோடி ரூபாய் ஓட்டுன கார் வாங்கினா, 2 கோடி ரூபாய் ஓட்டுன என்ன பங்களா கட்டினா, அது காலம் தூக்கிட்டு மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டினேன். எனக்கு நானு வெட்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கர்த்தர் கொடுத்த அதிகாரம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ஒன்று. சும்மா அதிகாரம் கிடைச்சிருமா? அதிகாரம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். பாருங்க, இங்கேயும் பாக்குறோம் கர்த்தர் கொடுத்த அதிகாரம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். பாருங்க, அதிகாரம் சொன்னாரு. அப்ப என்ன அதிகாரம்? அசுத்தாவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாத்தீங்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல இது ஒண்ணு. அசுத்தாவிகளை துரத்தவும் வியாதி நோய்களை குணமாக்குறதுக்கு கட்ட நோய்களா அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமே. இந்த அதிகாரத்தை பணம் கொடுத்து வாங்க முடியுமா? பாருங்க, ஒரு அசுத்தாவை துரத்துறதுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு அதிகாரத்தை கொண்டு கேட்க முடியுமா? கிடைக்காது. கர்த்தரை பாருங்க, நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. ஆமா, விசுவாசிகள் யாவருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த அதிகாரம் பயன்படுத்துறோமா? பயன்படுத்துறது இல்ல. அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துல ஒண்ணு அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணுமா? பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்க அதிகாரம் இருக்க. ஆமா, இப்படி ஒரு அன்றி சகோதரரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து நீங்க அறியாத இருக்க எனக்கு மனதில்லை. பாத்தீங்களா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, அது அறியாம இருக்கிறீங்களே சகோதரே சகோதரியே. பாருங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நீங்க அறியாம இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. பாருங்க, இங்க ஆவிக்குரிய வரங்கள்ல 9 வரம் இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே அதிகாரம் இருக்கிறது, இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே ஆவின் வரம் இருக்கிறது. 9 விதமான வரங்கள் இங்கே இருக்கிறது. படிங்க. ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும், அறிவை உணர்த்து வசனமும், விசுவாசமும், பாருங்க குணமாக்கு வரமும், அற்புதங்களை செய்யும் சக்தியும், வெறும் தீர்க்கதரிசனம் உரைத்தலும், ஆவியை பகுத்தறிதலும், வேறு பற்பல பாஷைகளை பேசியதும், பாஷைகளை வியாக்கியானதற்கும் அளிக்கப்படுகிறது. இதுதான் ஆவிக்குரிய வரம். ஒன்று அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, இன்னொன்று ஆவிக்குரிய வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த அதிகாரமும் வரங்களும் பரிசுத்தாவின் மூலமாக வருகிறது. ஆமா, பரிசுத்தாவின் வரங்கள் இது யார் கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தாவியராலே கொடுக்கப்படுகிறது.
ஹல்லேலூயா. யார் கொடுக்கப்படுகிறது? பரிசுத்தாவினாலே கொடுக்கப்படுகிறது. அதிகாரம் பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது. ஆவிக்குரிய வரங்கள் அவர் தான் கொடுக்கிறாரு. ஆமா, அப்போ பரிசுத்தாவி பெற்ற என்பதுதான் இந்த இரண்டும் கிடைக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்றோம்? அதிகாரம் சரி, வரங்களும் சரி, இந்த ரெண்டுக்கு மேலாக ஆவிக்குரிய ஆசீர்வாதம்னா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதுதான். ஆமென். இதோடைய மூல காரணம் எது கேட்டீங்கன்னா, பூமிக்குரிய ஆசீர்வாதம் சரி, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சரி, இந்த மூன்றிலுமே பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதுதான் வருகிறது. இந்த பரிசுத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் மற்ற எல்லாமே நடக்கும். மற்ற எல்லாமே நடக்கும். அதுக்குதான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். ஏன் பரிசுத்தாவி நாம பெற வேண்டும்? பரிசுத்தாவி பெற்றால் மட்டும்தான் என்ன நடக்கும்? அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாத்தீங்களா? எதுக்கு பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவர் பாவத்தின் நீதியும் குறித்து, என்ன நியாய தீர்ப்பையும் குறித்து நமக்கு என்ன உணர்த்துவார். கடந்த வாக்குல பார்த்தோம், என்ன ஆசீர்வாதம் பார்த்தோம்? சரீரத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். இந்த சரீரத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, வியாதி நோய் வராமலுக்கு என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். ஆனா கர்த்தருக்கு உண்டான பயம் இருக்கிறதா? ஏன் கர்த்தருக்கு பயம் வருவதில்லை? பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வரும். அவர் உணர்த்துவார், இது ஆகாது, இங்க போகாது, செல்லாது, நிக்காத அப்படின்னு சொல்லுவாரு. அவர் உணர்த்தும் போதுதான் ஆமது கர்த்தருக்கு பிடிக்க நமக்கு ஒரு பயம் வரும். பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும்னா உணர்த்துவதற்கு சொல்றதுக்கு யாரு இருக்கிறா? யாருமே இல்லை. ஒரு மனுஷனை பார்த்து செய்யாம இருப்பானா? கண்டிப்பா கேட்க மாட்டான். ஆனா பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும் போது, அவர் கண்டித்து உணர்த்தும் போது கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள வரும். ஏன் சரீரத்துல வியாதி நோய், ஏன் பிரச்சனை போராட்டம்? கர்த்தருக்கு பயப்படுறதில்ல. ஏன் கர்த்தருக்கு பயப்படுறதில்ல? பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளாதனாலதான். அவர் கண்டித்து உணர்த்துவார். ஆமா, சீரியல் பார்க்காத கண்டித்து உணர்த்துவார். அதை மீறி நம்ம சீரியல் பார்த்தோம்னா பயம் இல்லைன்னு அர்த்தம். பயம் இல்லாதனால வியாதி நோய் வருகிறது. அதுயா இப்ப சொல்லுங்க, பூமிக்கு ஆசீர்வாதம் வேணுமா? சரீருக்கு ஆசீர்வாதம் வேணுமா? இல்ல ஆவிக்கு ஆசீர்வாதம் வேணுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆமா, முதல் வாரத்திலேயே நம்ம முதலாவது பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நினைச்சுக்கோ, என்னடா ஃபர்ஸ்ட் பூமிக்கு ஆசீர்வாதமா, சூப்பரா அப்படின்னு. ரெண்டாவது பார்க்கும்போது சரீரத்துக்கு ஆசீர்வாதம். அப்போ ஒரு கேள்வி கேட்டேன், இப்ப உங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் வேணுமா, சரீரத்துக்கு ஆசீர்வாதமா கேட்டேன். எல்லாமே பூமியில இருக்குது, ஆனா அவங்களுக்கு என்ன வேணும்? சரீர சுகம் வேணும். அப்ப என்ன சொன்னீங்க? சரீரத்துக்கு ஆசீர்வாதம் தான் வேணும் சொன்னீங்க. இப்ப ரெண்டு முடிச்சு மூணாவது இப்ப கேட்கிறேன், இந்த மூணுமே கேட்கிறேன். இப்ப என்ன ஆசீர்வாதம் வேணும்? ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் வேணும். அது இருந்தாதான் இதெல்லாம் கூட வரும். ஆமென். இல்லையா? முதலாவது ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, அப்பதெல்லாம் சரீர சுகம் வரும், பூமிக்கு ஆசீர்வாதம் வரும். இல்லையா? அப்ப பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம், பரிசுத்த அபிஷேகம் பெற்றதாதான் அவனுக்கு ஆசீர்வாதம். இந்த பரிசுத்த ஆவியான என்னன்னா ஒரு அட்வான்ஸ், ஒரு அத்தாட்சி. அன்றி மிக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ மீக்கப்படணும்னா என்ன வேணும்? பரிசுத்தாவி வேணும். பூட்டு துறக்கிறதுக்கு என்ன வேணும்? ஏக்குமார் குச்சியா? சாவி வேணும். பரிசுத்தாவியா இருந்தா மட்டும்தான் நம்மளை மீக்கப்படுற நாளுக்கு நமக்கு முத்திரையாக பரிசுத்தர் முத்திரை போடப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாய் முத்திரை இல்லாமல் நம்ம போக முடியாது. ஆமா, கவர்மெண்ட் எக்ஸாம் என்ன வேணும்? பேனா வேணுமா? ஐடி கார்டு, அது டிக்கெட் வேணும். நீ தான் அவனுக்கு என்ன குரூப், அதுதான் உள்ள போய் வாசல்ல போய் வேற போட்டோ குச்சி காமிச்சிட்டு நானும் விடுவாங்களா? இல்ல ஆள் டிக்கெட்டே இல்லை நான் எக்ஸாம் விடுவாங்களா? விட மாட்டாங்க. அது கண்டிப்பா வேணும். அதே மாதிரிதான்
பரிசுத்தாய் முத்திரை பெற்றுள்ள மட்டும்தான் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் கூட்டி சேர்ப்பார் தன்னுடையவர்களை. முத்திரை எங்க இருக்கும்? நெத்திய போட்டு பரிசுத்த முத்திரை இருக்குதான் பாப்பாரு. தேவர்கள் பார்த்து முத்திரை இருக்குன்னா அப்படியே கூடி போயிடுவாங்க. பரிசுத்தாய் முத்திரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வரும். கண்டித்து உணர்த்துவார். இரண்டாவது என்ன? நீதியை கண்டித்து, எது நீதி அது அநீதி என்று சொல்லுவார். மூணாவது நியாயத்தீர்ப்பு சொல்லுவாரு. நீ இப்படி எல்லாம் பாவம் பண்ணினா இதற்கு கூட நியாயத்தீர்ப்பு கிடைக்கும் என்று அவர் உணர்த்தும் போது நம்ம கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழியில செல்லும் போது மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கூட வரும். இதுக்கு மூல காரணம் என்ன? பரிசுத்தை பெற்றுக்கொள்வதுதான். அவர் இருந்தா மட்டும்தான் எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆமா, அப்போ பூமிக்குரிய ஆசீர்வாதம் முதல்ல, ரெண்டாவது சரீரக்குரிய ஆசீர்வாதம், மூணாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதத்திலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் பெற வேண்டும். அப்போ வானத்தையும் பூமி படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இதுதான் இந்த வார்த்தை. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டானா மற்ற எல்லாமே கிடைக்கும். இந்த ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொண்டா? பாருங்க, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு பூமிக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சா? எத்தனை ஆடு மாடு எல்லாம் சரிக்குள்ள ஆசீர்வாதம் இருந்துச்சா? இருந்தது, எல்லாம் இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. அவன் ஆவிக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அவன் கர்த்தர் மேல வச்சுக்கிற அந்த விசுவாசம், அந்த நீதி. என்ன பண்றாங்க? யோபு போல உத்தம சன்மாக்கு இல்ல, நீதியா இருந்தானா? கர்த்தருக்கு பயந்து பலி செலுத்தினானா? எல்லாம் மண்ணா, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இருந்தாலும் என்ன கிடைச்சது? எல்லாமே இரட்டிப்பாய் கிடைச்சது. அப்ப ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உண்மையும் நீதியும் உண்மை கர்த்தருக்கு பயந்துருந்தோம்னா இதெல்லாம் என்ன வரும்? பின்னாடி டபுள் டபுளா கூட வரும். எலியா எடுத்துக்கொள்றதுக்கு முன்னாடி எலிசா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. அவன் தீர்க்கதரிசி சொன்னா அப்படி நடக்கும். ஆனா அதெல்லாம் கேட்கல. அவனுக்கு தங்கறதுக்கு வீடு கூட இல்லை. எலிசாவுக்கு எதுவுமே அவனு இல்லை. ஆனா கேட்டா, ஒண்ணுக்கு ஆவிக்கு வரம் எனக்கு இரட்டிப்பா வேணும். எலியா செஞ்ச அதிசயம் அற்புதம் எத்தனை? 7. எலிசா செஞ்சது 14. இரட்டிப்பா அப்படியே. அது அவனுக்கு தெரியும். இந்த ஆவிக்குரிய வாரம் இருந்ததுன்னா எல்லாமே நடக்கும். ஆமா, அவனோட சரீரத்துல பாருங்க, எலும்புல ஒரு பிரேத விழுந்தவனே அது உயிரோடு எழுந்து வந்துருச்சு. அப்ப அந்த எலும்புல எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? அதிகாரம். பேதுரு போறான், நீயாவே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு சுகமாக சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்தான். எத்தனை வருஷமா அவன் படுத்துட்டு இருந்தான்? கிடையில 8 வருஷமா. பாருங்க, அவன் போய் ஜெபம் பண்றான். அதிகாரத்தோட ஜெபம் பண்ணும் போது எழுந்து நட அப்படிங்கும் போது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அங்க அதிகாரம் செயல்படுகிறது. எழுந்து நடந்து போனான். இதைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருந்தீங்கன்னா நீ ஆசீர்வாதம் இருப்ப, ஒன்னும் அநேக ஜனங்களும் ஆசீர்வாதம் இருப்பாங்க. இங்க நமக்கே ஆசீர்வாதம் இல்லை. நமக்கே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்றதுக்கு 10 பேர் வேணும். நம்ம எங்க மற்றவங்களுக்கு போய் ஜெபம் பண்ண முடியும்? மற்றவங்களை எப்படி விழுந்து எந்திரிக்க முடியும்? மற்றவங்க எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? மற்றவங்களுக்கு வியாதி நிலையில் இருக்கும்போது நம்ம போய் எப்படி ஜெபம் பண்ண முடியும்? இதை சொல்றாரு, முதல்ல நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள், பரிசுத்தாயை பெற்றுக்கொள், அவரோட அதிகாரத்தை பெற்றுக்கொள், வரங்களை நீ என்ன பண்ண பெற்றுக்கொள். இதுதான் ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாமே இருக்கு. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அபிஷேகத்தினாலே, சொல்லுங்க, ஃபில் பண்ணுங்க, நுகங்கள் முறிக்கப்படும். ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு எல்லா நுகங்களும் எல்லாம் முறிஞ்சு போயிடும். அபிஷேகம் இருக்கணும், பரிசுத்த அபிஷேகம் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இன்னும் படிங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 18-20 வரை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 18-20 வரை.
பாத்தீங்களா? முதலே சொன்னேன், எத்தனை கோடி கொடுத்தாலும் வரங்களை அதிகாரத்தை வாங்க முடியாது. அதுக்கு எடுத்துக்காட்டதான் இங்க பேதுரு போய் கை வைக்கிறான். அந்த அதிகாரம் அவனுக்கு செயல்பட்டதுனால பரிசுத்தை பெற்றுக்கொண்டான். கண்ணால பார்த்தா அந்த சீமை என்ன பண்றான், எனக்கு அந்த அதிகாரத்தை கொடு, பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். இந்தா எவ்வளவு தெரியாது, கொண்டு வந்து கொடுத்து எனக்கு இந்த அதிகாரத்தை எனக்கு கூட, நான் எவன் மேல கை வைக்கிறேனோ அவனுக்கு இந்த பரிசுத்தாய் வரும்னு சொல்லி. அதுக்கு பேர் என்ன சொல்றான், ஆவியினுடைய வரங்களை பணத்தை கொடுத்து வாங்க முடியுமா? இதுதான் நம்ம பூமியில என்ன சம்பாதிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா அபிஷேகத்தை பணம் கொடுத்து வாங்க முடியாது. பரிசுத்த வரங்களையும் பரிசுத்த அதிகாரத்தையும் பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. எத்தனையோ டாடா பிள்ளை எத்தனையோ பேர் சொல்றான், நான் பணத்தை கொடுத்துட்டு என்ன வேணா பண்ணுவேன்னு. ஆனா அவங்கனால அபிஷேகத்தையும் பரிசுத்தனோட வல்லமையும் பரிசு அதிகாரத்தையும் வாங்க முடியாது. ஆனா கர்த்தர் நமக்கு அதை இலவசமா நம்ம கொடுத்துருக்கிறார். ஆமே, இலவசம், இலவசமா கொடுத்தேன், இலவசமா செய்யுங்க. ஆமா, இலவசமா உங்களுக்கு கொடுக்குற, இலவசமா செய்யுங்க. நம்ம கர்த்தர் என்ன கொடுத்துருக்காரு, அதிகாரத்தையும் வல்லமையெல்லாம் இலவசமா கொடுத்துருக்கிறாரு. அது இலவசமா கொடுத்து நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும்? எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியுமா இலவசமா? ரேஷன் கடையில கொடுக்குறாங்க எல்லாம் இலவசமான, யாருக்கு கிடைக்கும் இலவசம்? அங்க போய் 6 மணிக்கே போய் முக்கால் ஓடிக்கிட்டு குளிர்ல, அதுக்கப்புறம் 10-11 மணிக்கு கொடையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு 11:30 மணிக்கு கிடைக்கும் இலவசம். நின்று காத்திருந்து வாங்கணும். இலவசம் தான் அப்படி வீட்டுல குறைஞ்சிட்டு இருந்தா இலவசம் வீட்டுக்கு வந்து சேருமா? கிடைக்காது. அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த இலவசத்தை வாங்குறதுக்கு ஒரு மனசு வேணும். இலவசம் தான் போய் வாங்குறோமா இல்லையா? நீ கூட்டமா இருக்குது, அப்ப எத்தனை மணிக்கு போகணும்? 6:30 மணிக்கே போயிடணும். ஃபர்ஸ்ட் கியூல போய் நிக்கணும். அங்க போய் ஒரு நல்ல ஒரு மஞ்சள் போய் சுருட்டி வச்சு, இது ஏன் இடம் அப்படி இடத்த போட்டுருவான். ஆமா, ஒரு 7 மணி ஆகும், இடத்த போட்டு இடம் போட்டுக்கிறேன், நான் போய் டி-ஷர்ட் வரேன், டி-ஷர்ட் வந்து மறுபடியும் நிற்பான். 10 மணி ஆகும், அந்த பையன் அப்படியே வச்சுட்டு ஏன் போய் இட்லி ஷர்ட் வந்து நிற்பான், மதியம் வாங்கிட்டு போவான். பாத்தீங்க, ஒரு இலவசமா கிடைக்கிறத அது தாகத்தோடு எனக்கு அது வேணும்னு சொல்லி போய் நின்று பொறுமையை காத்திருந்து வாங்குறோம். இது பரிசுத்தனோட அபிஷேகம், வல்லமை, அதிகாரம், வரங்கள். என்னணுமா, தாகத்தோடு இருக்கணும். தாகம் உள்ளவமே தண்ணீரை ஊற்றுவோம். ஆமா, பூமி அப்படியே வறண்டு வெடிச்சிருக்கும், தண்ணி ஊத்தி பாருங்க, என்ன அடுத்த செகண்ட்ல அப்படியே செல் உள்ள இழுத்துரும். ஏன்? அது தாகமா இருக்குது. எப்படா தண்ணி எனக்கு கிடைக்கும் தாகமா இருக்குது. அது தாகத்தை தீர்த்த உடனே அதோட காரியங்களை செய்கிறது. ஆமா, அதே மாதிரி நம்மளும் பரிசுத்த அபிஷேகத்தை பெருக்கும் போது நமக்கு என்ன பண்ணணும், வாஞ்ச வேணும். ஐயோ எனக்கு வேணுமே, வாஞ்ச வேணும். 2வது தியாகம் வேணும். 2வது என்ன பண்ணணும், 3வது கர்த்தருக்கு காத்திருக்கணும். காத்திருந்தாங்கல்ல 120 பேரு எங்க ஹோட்டல்லையா பாருங்க, 120 பேரு காத்திருந்தாங்க. பெந்தகோஸ்து நாள்ல அந்த பண்டிகை வரும்போது என்னாச்சு, எல்லாரும் மேலேயும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது. நம்ம எதுக்கோ காத்திருக்கிறோம், பஸ்ஸுக்கு காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்கு காத்திருக்கிறோம், வேலைக்கு காத்திருக்கிறோம், அந்த வேலைக்கு வர சம்பளத்துக்காக காத்திருக்கிறோம், எப்படா பணங்களையும் காத்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆனா இதற்கு நம்ம காத்திருக்கிறதே கிடையாது. தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது வாஞ்சி, ஆண்டவர் எனக்கு பரிசுத்தாயை பெற்றுக்கொள்ள எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு மனதா இருக்குன்னு சொல்லி ஊற்றப்படும் போது கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளைக்கு நல்ல ஈவு கொடுக்குறீங்க, நைட் என்ன கொடுக்குறீங்க, கள்ளப்பி கொடுக்குறீங்களா, சாப்பிடுன்னு சொல்லி என்ன பண்றீங்க, முட்டையை பொறிச்சு பச்சை மிளகாய் வெங்காயம் ஆம்லேட்லாம் போட்டு சாப்பிடும் கொடுக்குறீங்க. மீனை கேட்டு என்ன கொடுக்குறீங்க, நல்ல பாம்பை கொண்டு கொடுக்குறீங்களா, சாப்பிடுன்னு சொல்லி என்ன கொடுக்குறீங்க, முள்ளுல எடுத்து பொறுக்கி வாயில குத்த அளவுக்கு அப்படியே கொடுக்குறீங்க, சாப்பிட்றான். உலக பிரகாரமான காரிய தகப்பனை நீங்களே நல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஈவுகளை கொடுக்கும் போது அதே காட்டிலும் பரம பிதாவிடத்துல வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம். இதுல யார் தப்பு, யார் தப்பு? ஆமா, கேட்கறது இல்ல. நம்ம என்ன கேட்கிறோம், நாளைக்கு வருவான் எதிர்படுங்க, நம்ம என்ன கேட்கிறோம், ட்ரெஸ் இல்ல, என்ன கேட்கிறோம், வீடு, என்ன கேட்கிறோம், அது இது வேலை, அப்படி இப்படி அது கேட்கிறோம். அதெல்லாம் கேட்க தேவையே கிடையாது. அது உங்களுக்கு நீங்க ஜெயிப்பு இருக்க முன்னுமே என்ன தேவை என்று பரமபிதா அறிஞ்சிருக்கிறாரு. ஆமா, காலை எழுந்தது பிள்ளைக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமில்ல, தெரியுமில்ல,
எல்லாரும் கொடுக்க முடியாதுல்ல, தான் கொடுக்க முடியும். இது நீங்க அறிஞ்சிருக்கும் போது உங்களை உண்டாக்கின உருவாக்கின கர்த்தர் உங்களுக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். ஆனா நீங்க கேட்கிற விதம் தான் வேற. அவன் கேட்கிறான், எலிசா கேட்ட எலியா சொல்றான் அரிதான காரியத்தை கேட்டாய். என்னது? இரட்டிப்பான வார்த்தை கேட்கும் போது, அப்பா சூப்பரா நான் நல்ல காரியத்தை கேட்டுக்கிறேன், அரிதான காரியம் கிடைக்காத ஒரு பொருளை நீ கேட்டுக்கிறப்பா, என்னை காணும்போது எனக்கு என்ன வேணும்? கிடைக்கும். அப்ப கர்த்தர் சமூகத்துல அரிதான காரியங்களே கேட்க வேண்டும். சும்மா உலகப்பிரமாணம் அழிஞ்சு போது வர்ற போதெல்லாம் கேட்டுருந்தா வேலைக்காகாது. அழியாத ஒண்ணு இருக்குது, அதே கேட்கணும். பூமிக்குரிய ஆசீர்வாதம் அழிஞ்சு போயிடும். ஒரு சுனாமியோ ஒரு நிழலுக்கு வந்து என்ன ஆகும்? 2 கோடி ரூபாய் வீடு பங்களா வந்து என்ன ஆகும்? தரமட்டமாயிரும். நல்ல தோப்பு இருக்குது, நல்ல புயல் காத்தடிச்சு என்ன எல்லாம் எல்லாமே அழிஞ்சு போயிரும். ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாத அதிகாரமும் அந்த அற்புதம் செய்த வரங்களை என்ன பண்ணுவான்? அழியாதே, அது நம்ம கூடவே இருக்கும். பரிசுத்தாவி ஒரு நாளும் விலக மாட்டாரு. ஆனா பாவங்களை செய்யும் போது அது விலகி போவார். அதுக்கு தான் உணர்த்துறாரு, இது செய்யாத, இது செய்யும் உணர்த்துறாரு. நம்ம என்ன பண்றோம்? அவர் பெற்றுக்கொள்றதும் கிடையாது, உணர்த்துறத நம்ம கேட்கறதும் கிடையாது. ஏன் பிரச்சனை? வாழ்க்கையில போராட்டம், வியாதி, நோய், பிரச்சனை எல்லாம் ஏன் வருது? இதுதான் உணர்த்து அதை கேட்கணும். அப்படி கேட்கும் போது ஆவிக்கு ஆசீர்வாதம் நம்மிடத்துல இருக்கிறது. ஆமே. பாருங்க சிம்சனுக்கு பாருங்க, அவனுக்கு இல்லாத அபிஷேகமா? சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டி பேப்பர் கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போடுறான். சிங்கத்தை வெறும் தாடையாளங்க வச்சு எத்தனை வார்த்தை கொள்றான். அபிஷேகம் அவனுக்குள்ள. ஆனா அவனை விட்டு போறது அவனுக்கே தெரியல. அவன் வாழ்க்கை பரிதாபமா போயிடுச்சு. ஆனா பாருங்க, அவனுக்கு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஆண்டவரே தெரியாம பண்ணிட்டப்ப மன்னிச்சுக்கங்கப்பா, எனக்கு ஒரு விஷயம் நினைத்தருளும். ஒரு விசை நினைத்துன்னு சொன்ன உடனே மீண்டுமாக அவனோட இந்த மண்டை என்ன வருதாமா? தலையில முடி வளர்கிறது, திரும்ப அபிஷேகம் கிடைக்கிறது. ஆனா ஜெபிச்சு விதம் தான் வேற. அவங்களோட சேர்ந்து அழிஞ்சு போயிட்டான். வேறமா ஜெபிச்சிருந்தான் அவன் இன்னும் இழந்துருப்பான். கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சுருப்பாரு. அவன் ஜெபிச்ச விதம் தான் வேற. அவன் எப்படி ஜெபிச்சானோ அது அப்படியே அதே மாதிரி அவனுக்கு ஆயிடுச்சு. அப்ப ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். இருதய துடிப்பு எப்படி முக்கியமோ அபிஷேகம் ரொம்ப முக்கியம். அந்த அபிஷேகத்தை கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா அனுபவிக்க முடியும். ஆமென். இல்லையா? மினிபஸ் விட்டோம், அங்கிருந்து வரக்கீங்க ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து போகணும். மினிபஸ் விட்டோம், என்ன பண்ணுமா? அடுத்த பஸ் 7 மணிக்கு பஸ், அடுத்த பஸ் 9 மணிக்கு. என்ன பண்ணுமா? 2 மணி வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ண மாட்டோம். 4 கிலோமீட்டர் தானே, நடந்து போயிடலான்னு மதியம் 12 மணிக்கு நடக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே நடந்து அப்படியே வேர்த்து கூட்டாடி வருவோம். வீட்டுக்குள்ள போய் திறந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபேனை போடுவோம். ஃபேனை போட்டவனே அதில் பேர் காத்து வரும் பாருங்க, அப்படியே சுகமா அப்படியே அப்பா அந்த வேலையெல்லாம் அப்படியே சில சில அப்படியே இருக்கும். அது கண்ணில் பாக்குறீங்களா? அந்த காத்த ஃபேன்ல வர்ற காத்த கண்ணில் பாக்குறோமா? பாக்குறது இல்ல. ஃபேனை பாக்குறீங்க, ஆனா காத்து பாக்குறீங்களா? இல்ல. அந்த காத்து மூலம் என்ன பண்றீங்க? அனுபவிக்கிறீங்களா? அதே மாதிரிதான் பரிசுத்த அபிஷேகம் வல்லமா வர அதிகாரம் கண்ணில் பார்க்க முடியாது, ஆனா அனுபவிக்க முடியும், உணர முடியும். காத்த கண்ணில் பார்க்க மாட்டான், ஆனா அப்படி அடிக்கும் பாருங்க. அடிச்சுட்டு வந்து என்ன பண்ணுமா? கையில அப்படியே முடியெல்லாம் சிலத்துக்கும் குடி எல்லாம் அடிக்கும். அதே மாதிரிதான் ஆவிக்குரிய வரங்கள். அதே மாதிரி கண்ணில் பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியும். அதிகாரத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொருக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அதை அனுபவிக்க முடியும். மீன் சாதாரணமா ஒரு ஊழியக்கார வராங்க நினைச்சிருப்பான் அப்படின்னு. ஆனா அவர் அதிகாரத்தோடு கட்டி ஜெபம் பண்ணும் போது, அதிகாரத்து அசுத்தோடு கட்டிடும் போது அந்த அசுத்தாவிகள் வெளியே போகிறது. அப்போதான் அனுபவிக்கிறோம், இவருக்குள்ள என்ன இருக்குது? அபிஷேகம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, உணர முடியுது. ஆமா, நம்மள என்ன பண்ற அப்படிதான் பாக்குறாங்க சாதாரணமா. ஆனா நமக்குள்ள என்ன இருக்குன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். கேட்கணும், ஆண்டவரே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு எத்தனை ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வரங்கள் இருக்குது, பரிசுத்த அபிஷேகம் இருக்குது. பரிசுத்தாவி இருந்தா மட்டும்தான் விசுவாசிக்க முடியும். பரிசுத்தாவி இருந்தா மட்டும்தான் கர்த்தரோட உறவாட முடியும். அவருக்கு நமக்கு கனெக்ஷன் கொடுக்கிறது யாரு? பரிசுத்தாவியானவர். ஒரு பைப்புக்கு தண்ணி எப்படி ஒரு அங்க பைப் இருக்குது, எப்படி கொடுக்குறது? என்ன வேணும்? இதுக்கு டூப் வேணும். 2 டூப் கனெக்ஷன் தான் தண்ணி கடந்து போகும். நம்மளை கடந்து செல்வது யாரு? பரிசுத்தாவியானவர். பிதாவுடைய தேவனிடத்துல நம்ம ஒப்புரவாகி அவரோட பேசுறதுக்கு, ரகசியங்களை சொல்வதற்கு கூட யார் உதவி செய்யறா? பரிசுத்தாவியானவர். அவருதான் எல்லா வேலையும் செய்யறார்.
இயேசுவுக்கு பரிசுத்தாவி தேவைப்படுச்சா? அவர் ஞானஸ்நானத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் போல தங்கி இருந்தார், இறங்கினார். அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் பிசாசு என்ன பண்ணுவான், ஏழை சுகப்பாத்தி சுற்றி திரிந்தார். அவருக்கே பரிசுத்த வல்லமை தேவைப்படுச்சு, அவருக்கே பரிசுத்தாவி தேவைப்பட்டது. அப்ப நம்மள என்ன, அவர் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி நம்மளத்தில் இருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன கிடைக்கும்? புது பலன் கிடைக்கும். ஓடினாலும் நடந்தாலும் நமக்கு என்ன ஆகாது, சோர்வு வராது. ஆமா, அவர் இல்லாம நடந்து பாருங்க, சோறு வரும், களைப்பு வரும், எல்லாம் வரும், பிசாசும் கூட வரும். அபிஷேகம் இருக்கவனுக்கு பிசாசு தொட முடியாது. இதை புரிஞ்சுக்க ஃபர்ஸ்ட். முதல்ல ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் இருந்துன்னா பிசாசு தொட பயப்படுவான், வரமாட்டான். ஏன்? அது அக்னியா எரிஞ்சு கொண்டிருக்கும். நம்மளுடைய சரீரத்துக்குள்ள பரிசு அக்னியா இருப்பார். ஆண்டவரே, தண்டு சுத்தி நிக்குது, என்ன பண்ண போறோம்? எத்தனை ராணுவம் பாருங்க, சுத்தி மாலை சுத்தி தண்டு பூரா என்னது ராணுவம் நிக்குது, பயப்படுறான். அதுக்கு அவன் சொல்றான், அடே அவனுக்கு இருக்கிறத விட நம்மகிட்ட இருக்கிறவர் பிரிவு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாரு, யாருமே இல்லையே. ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட்டுட்டோம். கண்களை திறந்து பார்த்த உடனே அக்னிமயமான குதிரை ராணுவ சுற்றி ஏராளமாக இருந்தது. அந்த சேனையும் நம்மளுக்கு சேனை பெருசு, அக்னி சேனை, எரிச்சிரும், சாம்பலாக்கிறோம். ஆமா, ஒரு பூச்சி கூட நம்ம பக்கத்துல வராது. அக்னி ஃபயர் இருந்ததுன்னா, அபிஷேகம் நம்ம இடத்துல இருந்ததுன்னா ஒரு எறும்பு கூட வராது. அந்த அளவுக்கு வல்லமை நம்மளுக்கு இருக்கும். ஏன் உள்ள போராட்டம், அஸ்தை போராட்டம், பிரச்சனை? ஏன் உள்ள என்ன இல்ல? அபிஷேகம் இல்ல, வல்லமை இல்ல, பரிசுத்தாவி உள்ள இல்ல. அவன் இல்லாதனாலதான் ஓப்பனா இருக்குது, காலியாக உள்ள வந்து உட்காந்துக்கிறான். நான் போன்ட்டு சொன்னேன், ஒரு அசுத்தாவி புறப்பட்டு வெளியே போய் அலைஞ்சு திரிஞ்சு இடம் இல்லாம திரும்ப என்னோட வீடு ஃப்ரீயா இருக்குது, எல்லாம் ஏசி போட்டுருக்கு, திரும்ப நாங்க போகணும், என்ன பண்றது? உள்ள வந்து உட்காந்துக்குது, அலக்கழிக்குது, அவருடைய வாழ்க்கை கசக்கி பிழிகிறது. என்ன காரணம்? உள்ள யாரும் இல்ல, ஆவியானவர் இல்ல. அவருக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். தேவையில்லாத காரியங்கள் செய்யக்கூடாது. இதயத்துல யாரு இருக்கணும், இதயத்துல அவங்கதான் இருக்கணும். வேற யாராவது இருந்தாங்கன்னா வந்துடும், அப்புறம் அலைக்கழிப்பு எல்லாம் புரண்ட ஓடி இப்படிதான் இருக்கணும். நம்மளோட வாழ்க்கையில எது இருக்குதோ இல்லையோ அபிஷேகம் இருக்கணும். அந்த அபிஷேகம் இருந்துன்னா மத்த எல்லாம் தானா வந்துடும். ஆமா, ஒரு தேசத்துல ஒரு ராஜா நம்ம ஏழை ஜனங்கள் எல்லாம் இப்படியே இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணணும்? நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவேன்? பேங்க் அக்கௌண்ட்ல எத்தனை லட்சம், லட்சக்கணக்கு பேங்க்ல எல்லாருமே என்ன பண்ணணும்? எல்லாருமே லெவல்ல பணக்காரன கொஞ்சம் வசதியா இருந்து எல்லாம் கடன் இல்லாம எல்லாம் பண்ணணும் சொல்லி ஆரம்பிச்சாங்க. போட்டாங்களா? சரி, ரைட்டு. ஆனா இந்த தேசத்துல இந்த ராஜா பாருங்க, எல்லா ஜனங்களும் குடிசீர எல்லாமே இருக்குது, அவங்க எல்லாம் ஒரு லெவல வரட்டு சொல்லி ஒரு அறிக்கை விடுறாங்க. என்ன பண்றாங்க? தடிக்கிறாங்க, கண்டுபடுறாங்க. எல்லா ஜனங்களே, தேசத்துல ராஜா இருக்கிறாரு, அரண்மனை கஜானா இருக்குது, யாராருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் வந்து எடுத்துட்டு போங்க, உங்க வீட்டை சரி பண்ணிக்கிங்க, நீங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுங்க, உங்க தேவை சந்திச்சு கூட அறிக்கைறாங்க. கஜானா ஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் திறந்து இருக்குது, தங்க நகை அது வயர் எல்லாமே இருக்குது. எல்லாரும் ஓடி வந்து அவன் என்னென்ன தேவையோ. ஆனா அவன் சொல்றாரு, ஒரு கைப்பிடிதான் அள்ளிட்டு போகணும், எவ்வளவுமா அள்ளிட்டு போய்க்கோ, உன் கைக்கு என்ன சிக்க அது மூட்டை முடிச்சு தூக்கிட்டு போகக்கூடாது, நல்லா சாக்கு தூக்கிட்டு வந்து வயிறத்தையும் இவ்வளவு போட்டு போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் கிடையாது. உங்க கைக்கு என்ன வருதோ அதை நீங்க எடுத்துக்கொண்டு போறாங்க. எல்லாத்துக்கும் என்ன ஆசை? அப்பா ஒரு கை அல்லனாவே எத்தனை நகை எத்தனை வரும், ஒரு கை இப்படி அல்லனா எவ்வளவு கிடைக்கும் அல்லடா அப்படின்னு வந்தானுங்க. அவனுக்கு கஜானாவை ஒரு கஜானா திறந்தாங்க, ஒரு என்ன கோல்டு கைனா இருந்தது, அப்படியே அழுறான். அழுதி அவன் பாட்டுக்கு அவன் போயிட்டே இருக்கிறான். அந்த ஊருக்கு அத்தனை ஜனங்களும் அள்ளிட்டு போய் லைன் நிக்கிறாங்க. ஆனா ஒருத்தன் அல்லாம இருக்கிறான். அவன் என்ன பண்ணா, நேர போனா ராஜாவை பிடிச்சிட்டான். புரிஞ்சுதா உங்களுக்கு கதை? ஆமேன். எல்லாரையும் அவன் கை தந்தா அப்படி கொஞ்சம் 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 வந்து அள்ளிட்டு போனா. ஆனா இவன் பாருங்க, நானமா பாருங்க, இதெல்லாம் கட்சியில் போனா என்ன பண்ண, ஒரு மாசமோ 2 மாசமோ அதிகபட்சம் 1 வருஷமோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மறுபடியும் திண்டாடணும். அதனால பரமட்டம் எனக்கு வேணும்னா என்ன பண்ணுவேன்னா,
நேரா போனான், ராஜா பிடிச்சிட்டான். 2 கையில ராஜா, இன்னைக்கு 2 கையில பிடிக்கலாம்ல. ராஜா உட்காந்து சிங்காசனத்துல போய் கப்புன்னு பிடிச்சிட்டான். அவர் போய் இப்ப யாரு சொந்தம்? ராஜா போன மத்த எல்லாம் எங்க போகும்? எல்லாமே சொந்தம். அப்போ காலங்காலத்துக்கு சாகிற வரைக்கும் ராஜா இருக்கிற எல்லாமே என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். இதுதானே தப்பு பண்றோம். நம்ம என்ன பண்றோம்? கொஞ்சம் கோல்டு காயின், கொஞ்சம் நகை போட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் தீர்ந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவரே மடிக்கிறான். ஆனா அப்படி இல்ல. கர்த்தர் ஆசீர்வாதம் என்றென்றைக்கு நான் உங்களோட இருக்கு, என்றென்றைக்கு என்ன பண்றதுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அவர் அள்ளி கொடுக்கறது இல்லை, கிள்ளி கொடுக்கறது இல்லை, அப்படியே கொட்டவர். போய் ராஜா பிடிச்சான், அவட எல்லாமே மாறி போச்சு. பரமட்டம் எங்க இருந்தான்? அரண்மனையில இருந்தான். அவன் வேண்டிய சவறு எல்லாமே அவனுக்கு கிடைச்சது. அதே மாதிரிதான் நம்ம அதையும் தொடாம கர்த்தரை பார்த்தோம்னா, பரிசுத்த விஷயத்தை பெற்று கொண்டோம்னா எல்லாம் சுகம் பலன் எல்லாமே கிடைக்கும். ஆமே. இப்போ சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன, பூமிக்கு ஆசீர்வாதம் என்ன, சரீர ஆசீர்வாதம் என்ன? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். பூமிக்குரிய ஆசீர்வாதம், பேங்க்ல பணம் இருக்குது, என்னாச்சு? பணம் காலி ஆயிடுச்சா? தூக்கிட்டு ஓடி போடுறானுங்க. இப்போலாம் எங்க நல்ல நோட்டை தூக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? கல் நோட்டு வச்சிடறாங்க. நகை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரிஜினலா என்ன பண்றேன்? செஞ்சு லாக்கில் வச்சிடறேன். நாம என்ன பண்றோம்? 2 வருஷத்துக்கு அங்கேயே இருக்குன்னு அடை வைக்கலாம். தூக்கிட்டு வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுது? போலி நகை. பணம் தீர்ந்து போகுது. திடீர்னு தீ பிடிச்சி பணமெல்லாம் என்னாச்சு? கருகி போகுது. ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அப்படிலாம் ஆகாது. அது பொக்கிஷம். இங்க பூமியில இருந்தா என்ன ஆகும்? திருப்பிடிச்சு பூச்சியில வித்தாயிரும். ஆனா அங்க இருந்தேன்னா அந்த பொக்கிஷம் பத்திரமா இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளோட இதயத்துல பரிசுத்தின் ஒரு பொக்கிஷம். பொக்கிஷத்தை வாஞ்சிங்க. நம்ம சின்ன சின்னதுக்கெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு போகாதீங்க. பொக்கிஷம் அது விளையாடப்பட்டது. பரிசுத்தன் வல்லமை விளையாடப்பட்டது, அதிகாரி விளையாடப்பட்டது. அதை பணம் கொடுத்துல வாங்க முடியாதே. என்ன கொடுக்கணுமா? நம்மள்ட்ட தான் கொடுக்கணும். நம்ம ஆத்மாவும் விளையாடப்பட்டதுதான். நம்ம ஆத்மாவும் விளையாடப்பட்டதுதான். அதுவும் கோடான கோடி கொண்டு அங்கே கொடுத்தாலும் ஆத்மாவுக்கு விலையே இல்லை. அதே மாதிரிதான் அபிஷேகம், அதே மாதிரிதான் விளையாடப்பட்டது. ஒரு விளையாடப்பட்ட சேர்ந்தா மட்டும்தான் அது வேல்யூ. இயேசு ரத்தம் விளையாடப்பட்டது. ஓகேவா? நம்மளையா எப்படி ஆண்டு வாங்கினாரு? விலைக்கிரையும் 5 கோடி ரூபா ஒருத்தர் சொல்றான். நம்மளுக்கு யாரும் பேசுறான், விசாசு 5 கோடிப்பா இவன். அவர் பாக்குறாரு எத்தனை கோடி பணம் கொடுக்குறேங்கிறாரு. யாருக்கு சொந்தம்? இயேசுக்கு சொந்தம். விளையாடப்பட்ட அந்த ரத்தத்துக்கு முன்பாக விளையாடப்பட்ட ஒன்றுமே இல்லை. அதை கொடுத்தாரு. எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. பிசாசிட்டு இருந்து நம்மளை எல்லாம் அவர் வாங்கிட்டோம். விளைக்கிறீமா? வாங்கிட்டோம். அவருக்கு சொந்தம். சொல்ற புரிஞ்சுதா? ராஜா தொட்டவுடனே ராஜா யார் சொந்தம்? அவனுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து நமக்கு ரத்தத்தை சிந்தினாரு. இப்ப ரத்தத்தை சிந்தி நம்மள யாருக்கு? அவருக்கு நம்ம சொந்தம். அப்ப அவருக்கு சொந்தமா இருக்கும்போது அவருடையது நம்முடையது. ஆமீன். அவருடைய நம்முடையது சொல்றாரு இல்ல, நான் பிதான வலபஸ்தல உனக்கு கொண்டு போய் உனக்கு வைக்க போறேன், உட்கார வைக்க போறேங்க சிங்காசனத்துல. அவரு கொடுத்தது எல்லாம் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துக்கிறாரு. அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணிடுற புத்திய சுயத்தின் ஆவியங்களுக்கு அதிகாரமா கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தோடு நம்ம போகும்போது நமக்கு அதிகாரம் கிடைக்கும். ஆமீன். சும்மா அந்த இதையை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறவனுக்கு என்னன்னு பையன் இருப்பான். அவனுக்கு அதிகாரம் இருக்கு. வெளியே போக பயப்படா. ஆனா அவனை மேட்டருக்கு அதிகாரம் இருக்கு. யாருக்கு? ராஜாவோட போய் இளவரசனுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. சேவன் கூட்ட வாடானா வருவான். அந்த அதிகாரம் தான் வேணும். நம்ம என்ன நினைப்போம்? போய் சேவனைக்கு கூடாது, பிள்ளையா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும். அவரோட அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும். நீங்க திரும்பவும் அந்த ஆண்டவர் திரும்பவும் போகும்போது என்ன கிடைக்கும்? மோதிரம் கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், புதிய வஸ்திரம் கிடைக்கும். இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். திரும்ப உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடைக்கும். உங்களை பார்த்து பயந்துட்டு இருக்கிற எல்லாம் நீங்க அதிகாரத்தோட அதுக்கு ஜெபம் நம்ம கட்டளிடும் போது அது உங்களை விட்டு ஓடி போகும். இந்த மழையை பார்த்து பேர்ந்து போன சொன்னா என்ன ஆமா? பேர்ந்து போகும். மழை போல இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைங்க நீங்கள் ஜெபிக்கும் போது கட்டளையிடும் போது அது பயந்து போகும். அதனால பிள்ளைகளே, ஆவிக்கு ஆசீர்வாதமாகிய பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவின் மூலியமாக எல்லாம் கூட கொடுக்கப்படும். சரீர சுகம் கொடுக்கப்படும், பூமிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படும். எல்லாம் இருந்து நிற்கணும்.